ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதல் ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் அப்படின்னும் போது 10 விதமான பொருத்தங்களை நாம் பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தினம் பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம், இந்த மாதிரி 10 விதமான பொருத்தங்களை நம்ம கடைபிடிச்சு இருக்கோம். இந்த பொருத்தங்கள் அனைத்துமே நட்சத்திரத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த பொருத்தங்கள் எந்த காலகட்டத்தில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஏன்னா நட்சத்திர பொருத்தத்தில் நிறைய விஷயங்கள் முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கு. அது ஏன் என்னெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல, ஃபாலோ பண்றோம், ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தினப்பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணிய ஆண் நட்சத்திரம் 2, 4, 6, 8, 11, 13 இப்படி வரும்போது தினப்பொருத்தம் உண்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கிறோம். அதாவது பெண் நட்சத்திரம் 2, 4, 6, 8 அப்படி இரட்டைப்படை நட்சத்திரங்களாகவும் பின்னாடி வர்றது ஒற்றைப்படை நட்சத்திரமாகவும் இருக்கு. இந்த பொருத்தம் தினப்பொருத்தம் நார்மலா ஆயுளை குறிக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியதாகவும் குறிக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தினப்பொருத்தம் அப்படின்ற விஷயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா மாகேந்திர பொருத்தம் அப்படின்னு ஒரு பொருத்தம். இது மாகேந்திர பொருத்தம், நம்ம மகேந்திர பொருத்தமா மாத்திட்டோம். மாகேந்திர பொருத்தம் போது மாகேந்திரம் 1, 4, 7, 10. இப்போ இந்த இடத்துல 1, 4, 7, 10 சொல்லும்போது 1ஆம் நம்பர் வருது. தினப்பொருத்தம் இந்த 1ஆம் நம்பர் இல்லை. இந்த இடத்துல ஒரு முறை ஒரு விஷயத்தை பொருத்தமா பார்த்துட்டு வரோம். ஒரு இடத்துல சொன்ன ஏபிசிடி வேற இடத்துல அது ஏபிசிடி ஏற்றுக்கப்பட மாட்டாது. அப்ப இங்க கூறிய லக்ன பாகமான 1 அடுத்த இடத்துல மாகேந்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது, தினப்பொருத்தத்தில் ஏற்றுக்கொள்ள. தினப்பொருத்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத 7வது நட்சத்திரம் மாகேந்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, 7வது நட்சத்திரம். அப்ப இந்த இடத்தில் இந்த பொருத்தத்துக்கும் இந்த பொருத்தத்துக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து வந்துச்சுங்களா? அடுத்து ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அப்படின்னு ஒரு பொருத்தத்தை குறிக்கணும். இந்த பொருத்தத்துக்கு 13 நட்சத்திரம் தாண்டி வந்தாலும் உத்தம பொருத்தமாக சொல்றாங்க. அப்ப இங்க கூறப்பட்ட மாகேந்திர பொருத்தமும் பொய்யாயிடுச்சு, தினப்பொருத்தமும் பொய்யாயிடுச்சு. 7 நட்சத்திரத்துக்கு மேல போகும்போது மத்தியம பொருத்தம். உத்தம பொருத்தமாக கொடுக்கப்படுகிற 13 நட்சத்திரத்துக்கு மேல போற பொருத்தம் உத்தமம் சொல்லிட்டா தினப்பொருத்தத்தில் வர 2, 4, 6, 8 என்னாச்சு? மாகேந்திரத்தில் வர 1, 4, 7, 10 என்னாச்சு? அப்போ பொருத்தங்கள் முரண்பாடுகள் இருக்குதா? ஒரு பொருத்தத்தை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றோம், அடுத்து இல்லைன்னு சொல்றோம். அதே விஷயம் இது முரண்பட்ட கருத்துக்கள். அப்போ என்னுடைய கருத்து, இந்த பொருத்துக்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் வெவ்வேறு கருத்துக்களோடு இருக்கு. ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்தா இதை பொருத்தி பார்த்துருப்பாங்க. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் உருவாக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா இதை நாம் ஃபாலோ பண்றோம், அது வேற விஷயம். இந்த முரண்பட்ட விஷயங்கள் இந்த நட்சத்திர பொருத்தத்தில் இருக்குது அப்படின்றது சுட்டிக்காட்ட விரும்புறாங்க. அதனால பொருத்தம் ஆண் பெண் திருமண பொருத்தத்தில் பொருத்தம் பார்க்கும்போது 70% வரணும். நாம ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் தரணும். என்ன காரணம் அப்படின்னும் போது, ஒரு நட்சத்திர பொருத்தத்தை நாம பார்க்கும்போது தனிப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஒருத்தர், அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்.
அஸ்வினிக்கு பொருத்தம் பார்க்கறதுனால அந்த பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்கறதுனால அர்த்தம் கிடையாது. உலகத்துல எத்தனை கோடி பேர் அஸ்வினில பிறந்திருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு அது பொருத்தம். அப்போ ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க பொருத்தத்துக்கு உள்ளார நுழையும் போது தான் அந்த பெண்ணுக்கான பொருத்தமா இருக்கும். அப்போ இந்த தோஷங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம உள்ளார கொண்டு வரோம் திருமண பொருத்தத்துக்கு. இந்த தோஷங்களை நம்ம உள்ளார கொண்டு வரும்போது போன கூட்டத்துல நான் பேசினேன், பாவாதிபத்தியங்கள் அதுவே முக்கிய பலனை தரும் அப்படின்னு. அப்போ நம்ம சூரியன் முதல் கொண்டு சனி வரைங்கிற 7 கோள்கள் அது ஆதிபத்திய ரீதியாக கண்டிப்பா செயல்படுது. அப்போ செவ்வாயும் அதே ஆதிபத்திய ரீதியாக செயல்பட போகுது. அப்ப செவ்வாயை கெட்ட ஆதிபத்தியம் தரும் லக்னங்களுக்கு மட்டுமே தோஷமா எடுத்துக்கணும், மற்ற ஆதிபத்தியங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பெருசா எடுத்துக்க தேவையில்லையே. ராகு கேதுக்கள் கோள்கள் இல்லை, அதனால எல்லா லக்னத்துக்கும் கெடுதல் தான் பண்ணும். தோஷமா எடுத்து நிறைய திருமணங்களை தள்ளி போறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னுடைய கருத்துக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படியோ, செவ்வாயுடைய நிலையில கெட்ட ஆதிபத்தியம் உருவாக்கும் லக்னங்களுக்கு மட்டும் செவ்வாய் தோஷத்தை பெருசா எடுத்துக்குது. மற்ற ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியம் கொடுக்கும் கடக லக்னத்துக்கோ சிம்ம லக்னத்துக்கோ மீன லக்னத்துக்கோ தனுசு லக்னத்துக்கோ செவ்வாய் தோஷத்தை ஏன் குறிக்கணும்? குறிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் நல்லதானே பண்ண போறாரு. அது இல்லாம இந்த ராகு கேது தோஷங்கள் ஏற்படுத்தும் தோஷம் ஆக்ட் பண்ணும். காரணம் அதுக்கு கோள்கள் இல்லை, அதுக்கு சுபாதிபத்திய தோஷம் அசுபாதிபத்திய தோஷம் அப்படின்னு லக்னத்தெல்லாம் பார்க்காது. எந்த இடத்துல கோள் இருக்கிறதோ அந்த வேலையை செய்ய போகுது. அப்போ ராகு கேதுக்கள் நிலைக்கும் செவ்வாய் நிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால செவ்வாய் தோஷத்துல பொருத்தத்துக்கு ஆதிபத்திய ரீதியா மட்டும் தோஷங்களை அதிகமா கொடுத்து சுபாதிபத்தியங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை அதிகமா குறிக்காம இருந்தா நிறைய திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ சுக்கிரன் கெட்ட ஜாதகமா இருக்கும் பட்சத்தில் ஆப்போசிட் தரப்பு ஜாதகத்துல சுக்கிரன் கெடாத ஜாதகமா நம்ம மேட்ச் பண்ணும்போது சில பிரச்சனைகள் குறையுது. ஒரு சுக்கிரன் கெட்ட ஜாதகத்தோடு சுக்கிரன் கெட்ட ஜாதகத்தை இணைக்கும் போது கலத்திராஸ்தானாதிபதி ஆட்டோமேட்டிக்கா கிளம்புறாங்க. அப்போ கலத்திராதிபதி முக்கியம். அப்போ சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா கொடுக்கும். அப்போ சுக்கிரன் கெடாத ஜாதகங்களை கெட்ட ஜாதகங்களும் மேட்ச் பண்ணும்போது சுபத்தன்மை குறைந்து இந்த ஜாதகத்துக்கு அது நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கெட்ட ஜாதகத்தை கொஞ்சம் சுபத்தன்மையா பண்ணும்போது சுபம் மிச்சமா இருக்கிற சுக்கிரன் நல்லா இருக்கிற கோல ஜாதகத்தை இணைக்கும் போது நல்ல பலனை தரும். இதுல அடுத்து உள்ளார என்ட்ரி ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த இப்போ ரீசெண்டா உள்ளார நிறைய விஷயங்கள் ஒரு 5-6 வருடமா விசா புத்தி சந்திப்பு இதெல்லாம் உள்ளார கொண்டு வரும். நிறைய விஷயங்கள நார்மலாவே திருமணங்கள் இப்போ செய்யறதுக்கு பெரிய கஷ்டமா போயிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு விஷயங்களும் புதுசா உள்ளார கண்டுபிடிச்சு கொண்டு வரும்போது திருமணங்கள் நிறைய தள்ளி போயிட்டு தான் இருக்கு. இந்த விசா புத்தி சந்திப்பு விசா சந்தி இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கோள் திசை நடக்குது, புத்தியும் நடக்குது. இந்த திசையும் புத்தியும் எப்படி ஆக்ட் ஆகும் போது அந்த ஜாதகத்தின் ஆதிபத்திய ரீதியாகவும் சாரம் பெற்ற கோள்கள் ரீதியாகவும் ஆக்ட் ஆகும் போது இந்த இடத்துல ஒருவருடைய ஒரு சுக்கிர திசை ரிஷப லக்னத்துக்கோ மிதுன லக்னத்துக்கோ நடக்குது. இதே சுக்கிர திசை மீன லக்னத்துக்கோ தனுசு லக்னத்துக்கோ நடக்கும் போது அந்த சுக்கிரன் கெடுதலை தரும். இப்ப 2 பேரும் மிதுன லக்னமோ கன்னியா லக்னமோ இருந்து 2 பேருக்கும் சுக்கிர திசை நடக்கும் போது சுக்கிர திசை எப்படி கெடுதல் தரும்? 2 பேருக்கும் சுபத்தன்மையான திசை நடந்துட்டு இருக்கு. அப்ப கெடுதலை எப்போது தரப்போகுது? அப்போ எந்த திசா புத்திகள் சேர்ந்து வந்தாலும் அந்த திசா சந்தி பொதுவா திசா சந்தி என்று அதை ஒதுக்காம அந்த திசை நடத்தும் போல் லக்னத்துக்கு கெடுதலை தரப்போறாரா சுபத்தன்மையை தரப்போறாரா அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சில ஜாதகங்களை இணைக்கிறத சேர்த்து இணைக்கலாம். கண்டிப்பா சுபத்தன்மை கொண்ட திசா புத்திகள் சுபத்தன்மை தான் கொடுக்க போகுது. அப்போ
2 திசைகளும் ஒன்றா இருக்கிறது மட்டுமே ஒரு காரணமா எடுத்து அந்த ஜாதகத்தை ஏன் இணைக்காம விடணும்? இந்த இடத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கலாம். இதெல்லாம் பொதுவா சில விஷயங்கள் என்னுடைய ஆராய்ச்சியின் மூலியமாவே இருக்கும், என்னுடைய கருத்துக்களாகவும் இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே 2 திசையும் ஒரே திசை அப்படின்றதுனால திசா சந்தி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம். ஆனா லக்னத்தை நம்ம பார்க்கும்போது அது சுபத்தன்மை கொண்ட திசையாவே 2 பேரும் இயங்கிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்களை பார்க்கணும். அடுத்து திருமணத்துக்கு பின் 2 பேருக்கும் என்ன திசைகள் நடக்க போகுது? ஒரு குறைந்தபட்சம் 20 வருடம். அதுக்கப்புறம் லைஃப்ல சமூக ரீதியா சில விஷயங்களுக்காக கட்டுப்பட்டு வாழ வேண்டிய கட்டாயங்கள் வந்துருக்கு. குறைந்தபட்சம் 20 வருடமாவது சுபத்தன்மையோடு கூடிய திசாபுத்திகள் கொண்ட ஜாதகங்களை இணைக்கும் போது அந்த திருமணங்கள் வெற்றியை சந்திக்கும். அதனால இந்த நட்சத்திர பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் தராம ஜாதகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருத்தங்களை பார்த்து இணைக்கும் போது அந்த திருமணங்கள் சுபத்தன்மையோடு செயல்படும். நட்சத்திர பொருத்தமும் பார்க்கலாம். அதாவது நான் பொருத்தம் பார்க்கும்போது 12க்கு 7 பொருத்தம் வரும். ஜாதகம் நல்லா இருக்கும், இணைங்கன்னு தான் சொல்லுவேன். 12க்கு 11 பொருத்தம் வரும், ஜாதகம் சரி இருக்காது, வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஜாதகம் தான் நீங்க போகுது, ஜாதகம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஒரு தனிப்பட்ட நட்சத்திரமே அனைத்து விஷயத்தையும் இயக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கூட இருக்கிற பொரியல் இது மாதிரிதான். அதனால நட்சத்திரங்கள் ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணுங்க, ஜாதக ரீதியா இணைங்க. அதன் மூலியமா ஒரு வலுவான திருமண பந்தங்களை உருவாக்க முடியும். என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சு இந்த கூட்டத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.